அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே நாம் தேவ சமூகத்திலே கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும், என்னை பலப்படுத்த வேண்டும், எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு இந்த காலைகளில் தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த காரியத்தை உணர்ந்து நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழ்ந்திருக்க முடியும். அப்படியே கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்பதை விட வார்த்தை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வழியை உண்டாக்குவேன், ஐ வில் மேக் த வே என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தமான காரியம் என்று சொன்னால் நான் வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவர் வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை, ஏன் இந்த வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய 2-3 நாட்களாக இந்த வார்த்தையை மறுபடியும் ஆவியானவரோடு கூட பேசிக்கொண்டே இருந்த இந்த காரியம், நான் வழியை உண்டாக்குவேன், வழியை உண்டாக்குவேன், வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது இட் வாஸ் எக்கோயிங், மறுபடியும் அது எதிரொலித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்பட்டது. எனவே நிச்சயமாக தேவன் இந்த வார்த்தையை யாருக்கோ ஒருவருக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த மே மாதத்தின் முதல் நாளில் எல்லாருக்கும் விடுமுறை, அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்காக சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். எனவே எனிஹாவ் கர்த்தர் சொல்லக்கூடிய நான் வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியமானது சில வேளையில் நம்ம முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டாரியா அப்படின்னுவாங்க. போகிறாரு, திரும்ப கூட முடியல, ஜிக்ஜாக் எத்தனை முறை திரும்பினாலும் வண்டியை பின்னாடி எடுத்து முன்னாடி எடுத்தாலும் திரும்ப முடியாதபடி இருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுவாங்க. சில சிக்கலான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன பண்ணுவது என்று சொல்லக்கூடிய திகைப்பில் இருக்கும்போது ஹவு டு ஃபர்தர் டூ, அதாவது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைகள் பலருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் காண்கிறோம். எனவே இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் சங்கீதம் 31:3 இப்படியா சொல்லுகிறது. சங்கீதம் 31:3, என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உத நாமத்திமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று சொல்லி எ ப்ரே ஃபார் லைஃப், ஒரு ஜெபத்தோடு கூட புராபால சந்தரி ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய காரியம், என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உத நாமத்திமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று சொல்லி ஒரு ஜெப விண்ணப்பத்தை போல இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். when we are perplexed, நம்முடைய வழிகளில் நாம் திக்குமுக்காடும் போது அல்லது சிக்கியிருக்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு இந்த நாளில் உணர்த்தி சொல்லக்கூடிய காரியம், என் கன்மலையும் கோட்டை, அதில் மாறுதலே கிடையாது. அவர் என் கன்மலையும் கோட்டையுமாய் இருக்கிற தேவன். அந்த தேவன் நீரே உமது நாமத்திமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி, நான் உம்முடையவன், நான் உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிறவன், நீர் என்னுடைய தெய்வம், என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வருகிறதோ அது உம்முடைய நாமத்துக்கான காரியம். எனவே இந்த காரியத்தில் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை எனக்கு உணர்த்தியறலும் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணப்பத்தை அவன் இங்கே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் அல்லது நம்முடைய ஏதோ ஒரு புது அவென்யூ, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேலையின் காரியமோ அல்லது ஒரு புது இடத்துக்கு நம்ம கடந்து செல்லக்கூடிய காரியமோ ஏதோ ஒரு காரியத்தில் என்னை நடத்த மாட்டவரே என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நான் வழியை உண்டாக்குவேன். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் we may not be knowing the direction, whether I have to go east or west or north or south என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும்போது இதுவே வழி என்று சொல்லி நமக்கு பின்னாடி சத்தம் கேட்குமா? அல்லேலூயா. இதுவே வழி என்று சொல்லி நம்மை நடத்துகிற தேவன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த சோர்வு, இந்த விதமான ஒரு நெருக்கமான நிலையில் கடந்து செல்லும் போது will we keep on praying again and again, மறுபடியும் ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபித்து கொண்டே ஆண்டவர் இந்த காரியத்தில் என்ன செய்கிறது, எப்படி நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க. சம்டைம் நம்முடைய உள்ளத்தில் சில எண்ணங்களை வைத்திருப்போம், நமக்கு வெளிப்பாடு வேறு விதமாக இருக்கும். அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி மாம்சம் நம்மோடு போராடி கொண்டு இருக்கும்.
நான் இப்படி அல்லவா எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இப்படி அல்லவா. அதில் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம், த சீக்ரசி ஆஃப் காட் அதில் இருக்கிறது நமக்கு தெரியாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை அந்த காரியத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து கொண்டே இருக்கும். இல்லை ஆண்டவரே, இப்படி சித்தத்தின்படியே நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது அவர் மகிமையான நிலையில் நம்மை நடத்த உண்மையில் தேவனாய் இருக்கிறார். சில வேளை நம்ம இப்படிப்பட்ட இந்த நெருக்கங்களில் இருக்கும்போது சங்கீதம் 61:2 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 61:2 என் இதயம் தொய்யும் போது என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம்ம அடிக்கடி நம்ம நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய காரியம் தாமதித்து கொண்டிருந்தாலும் அல்லது அதற்கான வழிகள் தெரியவில்லை என்றாலும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் உற்சாகமாக இருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம கர்த்தரை பற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காணப்பட்டாலும், எவ்வளவுதான் நம்ம ஜெப வீரனாய் காணப்பட்டாலும், எவ்வளவுதான் நம்ம வொர்ஷிப் லீடராய் காணப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சோர்வு என்று சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் சங்கீதக்க ஆண்டவரே, என்னுடைய இருதயம் தொய்ந்து போய்விட்டது. ஒருவேளை லாஸ்ட் 4 months நீங்கள் ஒருவேளை சில காரியங்களை எதிர்பார்த்து கர்த்தருடைய சமூகத்தை ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆர் மேபி மோர் தேன் தேட். அப்போ அந்த ஜெபம் நமக்கு கேட்கப்படலை, அல்ல இன்னும் இந்த ஆன்சர் எனக்கு கிடைக்கல அப்படின்போது நிச்சயமாக நம்முடைய இருதயம் தொய்ந்து போகக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய காரியம், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் God will make a way. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். யாத்திராகம் 14:21 சொல்லுகிறது. யாத்ரா 14:21 எப்படி அவர் வழியை உண்டாக்குவார் என்பதற்கு அந்த வசனத்தில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள், இது வழியாக இருக்கவே முடியாது. இட் cannot be the way of God. இது தேவன் எனக்கு நடத்தக்கூடிய வழியாகவே இருக்க முடியாது. இப்படியா என்னை நடத்துவார் என்று சொல்லக்கூடிய காரியம். அதை வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து, சமுத்திரம் ஒதுங்கும்படி, the word what God used is very important. சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து, அது ஒதுங்கினா தான் வழி தெரியும். கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் வழியே தெரியல, வழி இல்லை. அப்ப எது நமக்கு முன்பாக தடையா நினைக்கிறோமோ, this may not be the way. நான் தரையை எதிர்பார்த்துக்கிறேன், வெட்டாந்தரையை போல இருக்க வேண்டும், நான் நடந்து செல்ல முடியாத ஒரு காரியமா இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனே, தண்ணியை கொண்டாந்து என் முன்னாடி வைத்திருக்கிறாரே, இதுல எப்படி வழி இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில அங்க சொல்லப்பட்டு சமுத்திரம் ஒதுங்கும்படியாய், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும்படியாய், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கோணலான காரியம் நீங்கும்படியாய், நாம் வழியை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்களை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நினைவுகளின் துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது வெளியே இருக்கக்கூடிய வழியை நாம் காண முடியாதவர்களாய் காணப்பட்டு கொண்டு இருப்போம். அப்போ கர்த்தர் இங்க சொல்ல ஒதுங்கும்படியாய், உங்க வாழ்க்கையில வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கிடும். எது நமக்கு இடையூறா இருக்கோ அதை ஒதுங்கி போக பண்ணிடுவார். வாழ்க்கையில் அப்படித்தான். நமக்கு யாராவது ஒத்தாசை இருக்கிறாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லது. அவங்க ஏதாவது இடையூறு கொடுத்துட்டே இருக்காங்கன்னா கர்த்தர் என்னன்னுவார், அவங்கள அப்படியே ஒதுக்கி கொண்டு போய் ஓரங்கட்டி விடுவார். அதான் தேவனுடைய சமூகத்தில் அது ஒதுங்கும்படியாய் நம்மளால் என்ன பண்ண முடியல. ஃபர்தர் மோர் வி ஆர் அனேபிள் டு வாக். அப்படிப்பட்ட நிலை நின்று கொடுக்குறோம், வழியை காண முடியாதபடி இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக என்ன பண்றாரு, அப்படியே ஒதுங்கும்படி செய்கிறார். நமக்காக கர்த்தர் எதையும் செய்வார். God can stop the rotation of earth. யோசுவாவுக்காக கர்த்தர் ஒரு பகல் முழுவதும் சூரியன் நடுவானத்தில் தரித்திருக்க முடியாத காரியத்தை செய்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. nobody can say there is no way. அவர் சொல்லியிருக்கார், நானே வழின்னு இருக்காரு. நானே வழின்றவரை நம்ம ஆராதித்து கொண்டு வழி இல்லை அப்படி சொல்லக்கூடிய காரியத்துக்கு இடமே கிடையாது. எனவே நம்முடைய தேவனுடைய மகிமையான காரியத்தை மீகா 2:13 சொல்லப்பட்டு இருக்கிறது. மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர், எனக்கு எதிராக இருக்கக்கூடிய வழியை காண முடியாதபடி இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் ஒதுங்கி போகும்படியாக செய்கிற தேவன், தடைகளை நீக்கி போடும்படியான காரியத்தை செய்கிற தேவன். இன்னும் ஏசாயா 45:2 வாசிப்போம் என்று சொன்னார்,
நான் உனக்கு முன்னே போய் கோணலாமலை செவியாக்குவேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில என்னென்ன நெருக்கங்கள் இருக்கிறது, இதுவா வழி, இப்படியாக நம்ம நடத்துவார் அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை தயங்கி திகைத்து நாம் நின்று கொண்டு இருக்கும்போது, ஐ வில் கோ பிஃபோர் யூ, நான் உனக்கு முன்னாக கடந்து சென்று நான் உனக்கு வேண்டிய காரியத்தை செய்கிறேன் என்று செய்த தேவன். யோசுவாவுக்கு கர்த்தர் திகைத்து கொண்டு நின்ற போது, நீ பார்த்து பேசு, சூரியனும் சந்திரனும் உன் சொல்லுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி மகிமையாய் இந்த உலகத்தினுடைய அந்த சுழற்சியவே அன்றைக்கு பகல் முழுது நிறுத்தி வைத்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். விசுவாசம் எங்கேருந்து வரும்? வேதத்தை வாசிக்கும் போது தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதையும் செய்த வழியை உண்டாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் சமுத்திரம் ஒதுங்கும்படியாய் செய்த தேவன். அது ஒரு பக்கம். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தண்ணி எப்பயுமே இப்படி வேணா போட்டே இருக்கும், ஆனால் இப்படி என்று சொல்லக்கூடிய மலை போல எளிமையான காரியத்தை குறித்து அங்கே வேதம் சொல்லி இருக்கிறது. யோர்தான் அருப்புக்காரம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிற போது பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. குவியல மண்ணை கொண்டு வந்து கொட்டி குவியலா நிப்பாட்டிடலாம். தண்ணியை கொண்டு வந்து கொட்டி குவியலா நிப்பாட்ட வைக்க முடியுமா? தண்ணியை குவியலா நிப்பாட்டி வச்சிருக்கேன் எங்க வீட்டு முன்னாடி. ஒரு லோடு மண்ணை அடிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், குவியலா வச்சிடலாம். அதை ஒரு டேங்க் தண்ணியை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி ஊற்றி ஒரு குவியலா நிப்பாட்ட முடியுமா? கர்த்தர் எப்படி ஒதுங்கி போகும்படியா செய்கிறார். அதே சமயத்தை அதை மொத்தமாக சேர்த்து ஒரு மூலையில் வச்சுட்டு வழியை விட, என் பையன் நடந்து போகணும், அவனுக்காக வழியை உண்டாக்கவே சொன்ன தேவன் இந்த குவியலாய் தண்ணியை நிற்கும்படியா செய்தாராம். யோர்தானில் அந்த சீசனில் தண்ணி அப்படி ஓடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். கர்த்தர் அதை ஒரு குவியலா அப்படியே நிப்பாட்டி ஒரு மலை போல, மலை போல வைக்கலாம், இல்லை கல்லை உடைச்சி நொறுக்கி கூட மலை போல வைக்கலாம். தண்ணீரை மலை போல நிறுத்த முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த மக்கள் நடந்து போவதற்கு வழி உண்டாக்க முடியாது. யோர்தான் நடுவில் இருந்து தண்ணீரை விலக்கி போட்டு ஒரு குவியலாய் நிற்கும்படியான காரியத்தை செய்தார். நீங்கள் வாசிக்கும் போது என்ன பண்ணுங்க, இன்டெப்த் நம்முடைய ஆத்மாவை அதில் போட்டு வாசிங்க. அப்போ தான் இதெல்லாம் கண் எதிரே நேராக பார்க்கிறது மாதிரி நமக்கு இந்த காரியங்கள் காணப்படும். அதுதான் நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை, விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. எனவே தேவன் எப்படி வேணாலும் வழியை உண்டாக்குவார் என்பதற்குரிய காரியத்தை கர்த்தர் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியத்தை நாம் அறிகிறோம். ஒன்றே ஒன்று நம்ம செய்ய வேண்டியது, சங்கீதம் 31:3 என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்திமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். லார்ட், ஐ எம் ஆஃப் யுவர்ஸ். நான் உம்முடையவன். நான் ஸ்டக்காய் போய் நின்னா, அல்லது நான் திகைத்து போய் நின்னா, என்னுடைய நாமத்துக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கு அது ஒரு இழுக்காய் காணப்படும். எனவே அவன் சொல்லக்கூடிய எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். இட் மே பி அண்டர்நீத் த வாட்டர், தண்ணீருக்கு அடியில் இருக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு வனாந்திரத்தில் முட்களால் மறைக்கப்பட்ட ஒரு வழியாக கூட இருக்கலாம். எனக்கு காண்பீங்க, அந்த வழியில் நான் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்லி அங்கே ஒரு ஜெபமாய் அவன் ஜெபிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற வழியில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்போம், கர்த்தாவே எனக்கு வழியை உண்டாக்கும் ஆண்டவரே, மேக் எ வே ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி. எனக்கு ஒரு வழியை கர்த்தாவே உண்டாக்கி தந்து ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது, வழியை உண்டாக்குவே என்று சொன்ன தேவன் எந்த காரியத்தில், மேபி ஃபார் யுவர் டாட்டர்ஸ் மேரேஜ், மேபி ஃபார் யுவர் பிஸ்னஸ், மேபி ஃபார் யுவர் சன்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ஒர்க், எதுவாக இருந்தாலும் சரி, இட் இஸ் யுவர் டைம் டு ப்ரே டு காட் அண்ட் ஆஸ்க் அ வே. வழியை திறந்து எனக்கு வழியை காண்பே சொல்லணும். அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். You have to devote your time and sit at the feet of the Lord and pray. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தர்
வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. அதாவது நம்ம ஒரு முட்டு சந்தில நின்றுட்டு முதல்ல அந்த பிரசங்க அந்த முதல் குறிப்பில் அந்த இடத்துல வழியை உண்டாக்காண்டவரை எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் we are standing in the cross road. நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு 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 நிலைக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வழியில் போகணுமா இந்த பக்கத்தில் போகணுமா? உடனே ஃபோன் அடிச்சு, பிரதர் நாங்கள் நீங்கள் சொன்ன ரூட்டில் தான் வந்துகிட்டே இருந்தோம், திடீர்னு இப்படி ஒரு ரோடு போகுது அப்படி ஒரு ரோடு போகுது, எந்த ரோட்டில் போகணும்? கர்த்தர் சொல்லக்கூடிய நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நமக்கு சில சமயத்தில் கிழக்கு எங்கிட்டு இருக்குன்னு தெரியாது, மேற்கு எங்கிட்டு இருக்குன்னு தெரியாது. நமக்கு வழி அந்த காலத்து மக்களுக்கு சொல்லிடுவாங்க, பேசுகிறதே கிழக்க போனேன் மேற்க போனேன் தெற்கால போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நார்த்தும் தெரியாது சவுத்தும் தெரியாது. கர்த்தர் இந்த அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து. உன்னுடைய எண்ணங்களை மறுபடியும் நீ ரிவைவ் பண்ணுற மாதிரி அல்லது பாடத்தை மறுபடியும் படிக்கிற மாதிரி, நம்ம என்ன எதுக்காக வந்தோம், என்ன நோக்கத்துக்காக போகிறோம், எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நான் உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நான் இந்த கிராஸ் ரோடில் நின்றுட்டுருக்கேன். முதல்ல நான் நின்றுக்கிட்டு இருந்தது வழியே இல்லாத இடத்துல எண்ட் ஆஃப் த ரோடில் நின்றுக்கிட்டு இருந்தேன். I was standing at the end of the road. Now I am standing in the crossing. ரோட் கிராஸில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா தெரியாமல் நிற்கிறேன். கர்த்தர் சொல்லக்கூடிய நான் உனக்கு போதித்து, I will teach you, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் இங்கே நமக்கு வாக்கு பண்ணுற தேவனாய் இருக்கிறார். பல நிலைகளில் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது, ஈசாக்குடைய வாழ்க்கையில் இட் ஹேப்பன் டு ஈசாக். அவன் என்ன நினைக்கிறான், ஒரே தகப்பனார் நம்ம வீட்டு கடந்து போய் விட்டார், நான் எங்கே போகுது என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும்போது, எங்கேயும் போகாத எங்கேயே இரு, நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். When we are standing in the crossroad, we may not be knowing whether to go on left or right. எந்த பக்கம் போகணும் அப்படி சொல்லக்கூடிய நிலை. அப்போ நான் உன் தகப்பனாகிய தேவன் என்ன சொல்லியிருக்காரு, என் தகப்பனாகிய தேவன். அந்த ஈசாக்குக்கு வழி நடத்தின தேவன் நம்மை வழி நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த ஆதியாகமம் 26 வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. He was standing on the crossroad. நான் எகிப்துக்கு போறதா, நான் அங்க அடுத்த இடத்துக்கு போறதா என்று சொல்லக்கூடிய நிலையில வழியெல்லாம் இருக்குது. ஆனா டிசைடிங் முடியாத ஒரு காரியமா இருக்கு. அப்பதான் அவன் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப தேவன் அந்த ஈசாக்கு நடத்தின தொடர்ந்து நீங்க படிப்பீங்க சொன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சம்டைம் we may stand, there is no way சொல்லக்கூடியதில் நாம் என்ன நினைப்போம், எண்ட் ஆஃப் த ரோடு நிற்போம். சில வேளையில் we will be standing on the cross road. எந்த பக்கம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படி சொல்லக்கூடிய காரியம் தெரியாமல் இருக்கும். நான் உன் தகப்பனாகிய தேவன், நான் உன்னை நடத்துவேன், உன் தகப்பனை நடத்தின தேவன் நான் உன்னை நடத்துவேன் சொல்லி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 25:12 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இந்த இடத்துல அந்த தாம் என்று சொல்ல இடத்துல கொட்டேஷன் போடும். தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய, அவர் தெரிந்து வச்சிருக்கிறார். தாம் தெரிந்து கொண்ட என்று சொல்ல தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவர் ஒரு வழியை தெரிந்து வைத்திருக்கிறார். அந்த வழியை நமக்கு போதித்து இந்த வழியில போ. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது, எகிப்திலிருந்து நடத்தும் போது அவர்களை வேறு வழியாக நடத்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வழியில நடத்தினா தான் அவங்க சோர்ந்து போக முடியும், யுத்தங்களை காணாதபடி நடக்க முடியும் என்று சொல்லி தாம் தெரிந்து கொண்டது. அவருக்கு தான் தெரியும் ஏன் இந்த வழியில நம்ம நடத்துறாருன்னு சொல்லி, ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நான் இப்படி போயிட்டு இருக்கேன் என்று சொல்லக்கூடிய காரியம் நமக்கு தெரியாது. அவர் தெரிந்து வச்சு இந்த வழியில போனா தான் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், இந்த வழியில போனாட்டம் இந்த காரியம் நேர்த்தியாய்
நடைபெறும் என்று சொல்லக்கூடிய காரியம்லாம் அவர் வைத்திருக்கிறார் மனதில். தாம் தெரிந்து கொண்ட வழியை நமக்கு தெரியும், இங்கேருந்து இங்கே போனால் இந்த வழியில் போனால் சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை நான் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேன், அந்த வழியில் போன்னு சொல்லி கர்த்தர் அப்படியா வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வழி என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நம்ம we may be in the standing in the end of the road or we may be standing in the cross road, but God will lead us in wonderful way. கர்த்தர் அப்படியா நம்மை மகிமையாய் நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க உண்மையில தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, it is not today or past years. இன்றைக்கு சங்கீதம் 71:11 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் சொல்றான், சிறு வயது முதல் நான் எப்பயுமே எதை செய்தாலும் ஜெபிக்காம நான் செய்யவே மாட்டேன். சங்கீதம் 71:17 சொல்லப்பட்டிருக்கிறத வாசித்தீங்கன்னா அங்க தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். ஈவன் இன் மை ஸ்மால் ஏஜ் and I was very young, எனக்கு போதித்து நடத்தினர் நீதாங்க தாவே. when I started my business very small way, அப்போயும் நீர் தான் என்னை போதித்து நடத்தினீர். now I am doing big way, இப்போயும் நீங்க தான் சொல்லி நடத்தணும். அன்னைக்கு சின்ன காரியமா இருந்ததுனால அந்த காரியத்தில் நான் உங்களுடைய சமூகத்தில் ஒரு நடுக்கமில்லாதபடி வந்து கேட்டேன். ஆனால் இப்போ ஒரு நடுக்கத்தோடு பயத்தோடு நான் கேட்கிறேன். எனக்கு சிறு வயது முதல் நடத்தின தேவன் தான் இன்னைக்கு என் தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா. இன்னைக்கும் அவர் தான். அன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு டு இன்வெஸ்ட் ஒரு 10,000 and 1 lakh அப்படின்ற மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்ட மாதிரி தான் இன்னைக்கு நம்ம க்ரோஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் லார்ட் லீட் மீ, வழியை காண்பியும். அதே தான் கர்த்தர் சொல்லக்கூடிய. அதுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீரேன், நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவன் அல்லவா. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதி நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிற தேவன். சிறு வயது முதல் இந்த நாள் வரை என்னை நடத்தி இருக்கிறேன். இப்போ நான் தாந்தோண்டியா நான் நடக்க விரும்பலப்பா, நடக்கவும் மாட்டேன். என் ஜீவனில் நாளெல்லாம் என்னை நீர் நடத்தியலும். சிறு வயது முதல் நீர் எனக்கு தகப்பன், இன்னைக்கும் நீர் தான் என் தகப்பன். நான் வளர்ந்துட்டதுனால, நான் பெரியவனாட்டதுனால உலக பிரகாரமான வாழ்க்கையில் பார்ப்போம் சொன்னால் பிள்ளைங்க நம்ம ஒரு ஏஜ் வரை நம்ம சொல்கிறதை கேட்டு நடப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்தவொன்னே அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வேறு, அதெல்லாம் அப்படி சொல்லி நம்ம என்னன்னுவாங்க, அவங்க டீச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் பைபிள் அப்படி கிடையாது. மரண வரையும் அவர் நம்ம தகப்பன். we can never be father to God. God is only father to us. we have to listen to him. அவருக்கு நாம் கேட்டு அவர் வழியில் நடக்க வேணும். என்னைக்குனாலும் சரி அவர் சொல்றதையும் நாம் கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நன்றாய் போதித்து நடத்துகிற தேவன் என்று சொல்லி ஏசாயா 28:26 சொல்லுகிறது. அவர் நன்றாய் போதித்து நடத்துகிற தேவன் என்று சொல்லி. ஸோ வழி தெரியல, சிட் அட் த ஃபீட் ஆஃப் த லார்ட். ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி அல்லது ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி, கத்தா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க அது எனக்கு சரி, ஏன்னா தம்முடைய வழியை சொல்கிறாரு, நமக்கு நம்முடைய வழி மனசுக்குள்ளே இருக்குது. அந்த வழிக்கு இந்த வழிக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணிடணும், கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துடணும். தெளிவாக என்ன பண்ணணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா ஃபாஸ்டிங்காக உட்காந்துடணும். அப்போ தான் மாம்சம் பேசாது. மாம்சத்தை க்ளோஸ் பண்ணணும்னா ஃபாஸ்ட் பண்ணிடணும். மாம்சம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, செயல்படாது. எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும், மாம்சம் செயல்படாமல் இருக்கிறதுக்காக. நல்லா சாப்பிட்டு கீப்பிட்டு நல்லா நம்ம திடகாத்திரம் உட்காந்தோம்னா மாம்சம் ஏதாவது ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை ஷட் டவுன் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும், மாம்சம் பேசாது, ஆவியானவர் தான் பேசுவார். அதை நம்ம நல்லா கேட்க முடியும். அல்லேலூயா. அப்படி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் நன்றாய் போதித்து, அவர் will never teach a wrong way. அவர் சரியான விதத்தில் நம்ம நடத்துகிற தேவன், அப்படியே நம்மை நடத்துவார். கர்த்தருடைய வழிகளை நமக்கு போதிப்பார் என்று சொல்லி ஏசாயா 2:3 சொல்லுகிறது. இன்றைக்கி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன், காரணம் எல்லாருக்கும் லீவு, அதனால் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு வேணால் அவசரம் இருக்கலாம். ஐ வில் குயிக்லி ஃபினிஷ். எப்படினாலும் இன்னொரு 2-3 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடித்து விடுவேன். இந்த ஏசாயா 2:3 சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஆமென். ஈவன் யூ ஃபாஸ்டட் அண்ட் ப்ரேட். நீங்கள் நல்லா ஜோம் பண்ணி பாஸ் பண்ணி ஜோம் பண்ணிட்டீங்க, இன்னும் வழி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நல்லா ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே இன்னைக்கு பாஸ்டர் என் கூட பேசணும். பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் பேசணும்.
யூ ஸ்பீக் டு மீ லார்ட். நான் என்னால் இன்னும் உம்முடைய வழியை, நீர் தெரிந்து வைத்திருக்கிற வழியை நான் இன்னும் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறேன். கோ டு சர்ச் வித் அ ப்ரேயர். லார்ட் ஸ்பீக் டு மீ. ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான். என்னோட பேசுங்க. அதையும் நான் ஃபைனல் வேர்டாக எடுத்துக்கிற போகிறேன். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவர்னு சொல்லி, ஆவியானவர் ஆட்கொண்டு இருக்கிற இடத்துல ஆவியானவர் தான் உங்களோட பேசுவார். When you go with the prayer, definitely God will only speak to you. That is the final word for you. அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வழியில் நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும் போது, என்ன ஒரு காரியத்துக்காய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ, நடத்தி கொண்டிருக்கிறாரோ, அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் உடன் இருந்து நடத்துவார். When we are standing in the end of the road, when we are standing in the cross road, கர்த்தருக்கு இவ்வளோதான் இருந்து இந்த கடைசியில் ஆண்டவரே வழி ஜெபம் பண்ணியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு, இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது, இன்னும் நான் சர்ச்சுக்கு போய் கர்த்தர் வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, வா உன் வலதுகையை பிடித்து நானே கூட்டு போகிறேன் அப்படி சொல்லி, சம்டைம் when we are crossing the road, when we are small, யாராவது ஒருத்தங்க கையை பிடிச்சி அல்லது அப்பாவோ அம்மாவோ கையை பிடிச்சி அந்த பக்கம் கூட்டு போவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, விட்டுற முடியாது சொல்லி, அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார், யூ வில் ஹோல்ட் அவர் ஹேண்ட் அண்ட் லீட் அஸ் இன் ஒண்டர்ஃபுல் வே. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 35:3 சொல்லப்பட்டிருக்கிற. ஆதியாகமம் 35:3, நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன்னு சொல்லி அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நான் நடந்து வந்த வழியில் ஐ வாஸ் நெவர் அலோன். என்னை கரம் பிடித்து நடத்தின கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன்னு சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி நம்ம நடத்துவான்னு சொல்லக்கூடிய காரியத்தில் உடன்படிக்கை பெட்டியானது முன் சென்று அவர் நடத்தினு சொல்லி என்னாகும் 10:33 சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்பர்ஸ் 10:33 சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு முன்பாய் சென்றது. கர்த்தருடைய பெட்டினா கர்த்தர், அதான் அர்த்தம். கர்த்தர் அப்படி முன் சென்று அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். we have to ask God, கர்த்தாவே நீங்கள் இந்த காரியத்தில் நடத்துன்னு சொல்லும்போது, வழியை உண்டாக்குவேன் சொன்ன தேவன், வழியை காட்டுவேன்னு சொன்ன தேவன், இன்னும் நாம் தயங்கி நின்றால் கையை பிடித்து நம்ம கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு போக அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியா இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையில் நீங்கள் நெருக்கப்பட்டு இருந்தீங்க சொன்னான், will hold your hand and lead you in wonderful way and bless you. கர்த்தர் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்வார். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த யாத்திராகமம் 33:13 15 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இட் ஹேப்பன் டு மோசேயினுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்தது. மோசேயும் என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய நிலையில் நின்று கொண்டிருந்த போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், இப்பொழுது உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழி எனக்கு. இட் இஸ் ஹேப்பன் டு மோசஸ். தேவனுடைய தாசனாகிய மோசேக்கு இந்த நிலைமை, உன் வழி எனக்கு காண்பிக்கப்பா. நானா போயிட்டு இருக்கேன், அதனால தான் யுத்தம் நடக்குதோ அப்படி இப்படியோ என்னன்னு தெரியல, நீங்கள் உங்கள் வழியை காட்டுங்க, எனக்குன்னு தாம் தெரிந்து கொண்டு இருக்கிற வழியை எனக்கு காட்டுங்க என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விண்ணப்பத்தை மோசே அங்கே வைக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் எப்படி நடத்துவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 49 ஏசாயா 49:10 அவர்களுக்கு இறங்குற நடத்தி அவரை நீரூற்றுகளில் கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி, ஒரு இளைப்பாறுதல் உள்ள நிலையில், நாம் தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு நிலையில், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நடத்துகிற பாதையில் அப்படியா நம்ம ஆசீர்வாதமாய் நடந்து கர்த்தர் என்னை சரியான இடத்துக்கு கொண்டு வந்தார், சரியாக தான் நடத்தினார். இப்போ நான் தாகம் தீர்க்கப்பட்ட நிலையில் ஒரு இளைப்பாறுதலோடு இருக்கிறேன். வாசிங்கம்மா, ஏசாயா 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல
அப்படி எப்படி நடத்த போறார் என்று சொன்னால் வில் பி டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். கர்த்தருடைய சமூகத்தில் பல குழப்பங்களோடு வந்திருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் பல எதிர்பார்ப்புகளோடு கூட வந்திருக்கலாம். நான் சொன்ன முதல் காரியத்தின்படி மேபி இந்த எண்ட் ஆஃப் த ரோட் ஆர் மேபி இந்த கிராஸ் ரோட், பட் காட் சேஸ் ஐ வில் லீட் யூ ஃபர்தர் மோர். இதற்கப்புறம் இருக்கக்கூடிய காரியத்தில் நான் உன்னை நடத்துவேன். எப்படி நடத்துகிறார் சொல்லக்கூடிய காரியத்தில் அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்து நடத்துகிற தேவன். ஏசாயா 41:17 சொல்லுது, சிறுமையும் எளிமையானவர் தண்ணீரை தேடி அதை கிடைக்காமல் அவர் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதபடி எப்படி கடம் பிடித்து நடத்தி போக முடியாது எடுத்து பிடிச்சாரோ அதே போல நடத்தி கொண்டு போவார். ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடி, தத்தளிப்பு இல்லாதபடி, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லக்கூடிய நிலையில் திருப்தியான ஒரு வாழ்க்கையில நம்ம நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆட்டையும் மாட்டையும் நடத்துகிற தேவன் நம்மை நடத்த மாட்டாரா? சங்கீதம் 23:2 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரனை தாவீது இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு இருந்த அனுபவத்தை அவன் சொல்லுகிறான். நான் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையன், என் ஆடுகளை நான் எப்படி மேய்த்து கொண்டு போகிறேனோ அதே போல கர்த்தர் என்னை மேய்த்து கொண்டு போகிறார். டெஃபினெட்லி ரிப்பீட்டட், டெஃபினெட்லி கர்த்தர் நிச்சயமா எப்படி நடத்துவார். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடை கொண்டு விடுகிற தேவன். இந்த மாதத்தில் அப்படியான ஒரு அமருகையான ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாக முடியாது. கடைசியில் நீங்கள் கர்த்தரை சோத்தரிக்க முடியாது. கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை அற்புதமாக நடத்தினாருங்க. இட்ஸ் ஒண்டர்ஃபுல் வே. நான் எவ்வளோ பிளான்லாம் வச்சுருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த காரியத்தில் நடத்தி என்னை தேடி உதவியெல்லாம் வரும்படியாக செய்து எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்காக செய்து முடித்தார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் சொல்லும்படியாய் நம்மை வழிநடத்துகிற தேவன். அல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினால் நடத்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 48:21 ஏசாயா 48:21 சொல்லுகிறது, அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடக்கும்போது அவருக்கு தாகவிடா இருந்ததில்லை, அவர்களுக்கு தாகம் இருந்ததில்லை. கன்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார், கன்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. ஆமென். கர்த்தர் அப்படியாய் even the hard rock will give the water. கடினமான ஒரு மனுஷன்ட்ட போய் இதை கேட்டு நம்ம ஒரு பெர்மிஷன் வாங்கணும், இல்லை கடினமான ஒரு பிரின்சிபால்கிட்ட போய் நின்று பிள்ளைக்கு அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா கூட கர்த்தர் அந்த கண்மலை உடைத்து அதிலிருந்து என்ன பண்ணுவார், தண்ணீரை புறப்பட பண்ணி கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு தாகம் தீர்த்து நடத்துவார். You will be totally satisfied. இளைப்பாறுதல் உள்ள ஒரு நிலையில் நீங்கள் விரும்பின காரியத்துக்காக பல முயற்சி செய்து இந்த கல்மனை உடைச்சி தான் நம்ம அந்த காரியத்தை செய்யணுமா, இந்த மனுஷன்ட்ட போய் நின்று தான் அதை பேசணுமா, இந்த மனுஷன் மூலமாக தான் எப்படி நடக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கலாம். God will break the rock and give what you wanted. He will give the water that will quench your thirst. நீங்கள் அந்த தேவன் கொடுக்கிற அந்த தண்ணீரானது நித்திய ஜீவ காலமாய் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஓடிட்டு கர்த்தர் சொன்னார், என்னை நிச்சயமாக என்ன பண்ணுவார், கர்த்தர் நடத்தி வழியை உண்டாக்க சொன்ன தேவன் என் பிள்ளைக்கு உண்டாக்குவார், எனக்கு உண்டாக்குவார், என் குடும்பத்துக்கு உண்டாக்குவார். எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை வழி நடத்தி ஆசீர்வார். Whether you are standing in the end of the road or whether you are standing in the grass road, but God will hold your hand and lead you and give you a satisfied life. நல்ல ஒரு இளைப்பாறுதலான ஆசீர்வாதமான மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமையும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தினாலே நீரில் கொடுத்த இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நான் உனக்கு வழியை காட்டுவேன், வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தா உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் சொல்லி எங்களை பலப்படுத்தியிருக்க தேவனே, அப்படியா இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் நிறைவேறும்படியாய், உடைய எல்லா குழப்பங்களும் நீங்கும்படியாய், சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படியாய், உடைய பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்து தண்ணி நடத்துகிற தேவன் அப்படியா வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாகும். இளைப்பாறுதலுள்ள ஒரு மாதமாய், மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாய், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை திருப்தியான ஒரு நிலையில் இருக்கிற மாதமாய் இந்த மாதத்தை ஆசீர்வித்து கொடுத்தல் முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவள் கேட்டு சில வேலை, வியாபாரம், தொழில், விவசாயத்தை ஆசீர்வதிங்க, படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பம் செழித்திருக்க, வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, சுகமாக இருக்க அருள் செய்தலும் ஆசீர்வத்தில் இருக்க தாவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாய் தெய்வத்தினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இந்த கர்த்தராகிய ஊழியர்கள் ஆராதலும் இந்த மாதத்தில் இருக்க எல்லா ஊழியங்களோடும் VBS கட்டவிழுக்கு விடுதலை முகாம் இன்னும் உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் என்னென்ன காரியத்தை எழுத போகிற நீட் எக்ஸாம் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு எதிர்காலத்து காரியம் சரி எல்லா காரியத்திலும் உம்முடைய கர்த்தாவே பிரசன்னம் இருந்து ஆசீர்வதித்து ஆண்டு நடத்துவதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.